வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கடலூர்லேருந்து ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். இங்கு ஜோதிடம் பார்க்கப்படுகிறது, பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைக்கப்படுகிறது, திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது. இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண் பெண் எவராக இருந்தாலும் வயது வரம்பின்றி ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனிலும் கற்றுக்கொள்ளலாம், நேரடியாகவும் கற்றுக்கொள்ளலாம். 9 மாதத்தில் தங்களை ஒரு முழுமையான ஜோதிடராக ஆக்குகிறோம். இன்று நாகதோஷத்தை பற்றி சொல்ல உள்ளேன். நாகதோஷம் என்றால் என்ன, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறேன். பொதுவாக எந்த தோஷமும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சில விஷயங்களை தாமதப்படுத்துமே தவிர பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட விதிகளின்படி எல்லா விஷயங்களும் தாமதமாகுமே தவிர பாதிப்பு இருக்காது. தற்பொழுது லக்னம் என்று ஒரு ஜாதகத்தில் உள்ளது. அந்த லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலோ ராகு கேது இருந்தால் அது நாகதோஷம். அதேபோல் சந்திரன் இருக்கும் இடத்திலும், சந்திரனுக்கு 2ஆம் இடத்திலும், சந்திரனுக்கு 12ஆம் இடத்திலும் ராகு கேது இருந்தால் அது நாகதோஷம். சரி, இந்த நாகதோஷம் இருந்தால் என்ன செய்யும் என்றால் திருமணம் தாமதமாகும். சுமார் 30 வயதிற்கு மேல் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. சரி, இதற்கு முன் திருமணம் நடத்த வேண்டும் என்றால் இதேபோல் நாகதோஷம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளலாம். எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதற்கு முன் நாகதோஷத்திற்கு உள்ள பெண்ணு ஆணோ சுமார் பெண்ணாக இருந்தால் ஒரு 28 வயது, ஆணாக இருந்தால் 30 வயதிற்கு மேல் திருமணம் செய்தால் அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. இதற்கு முன் நடக்க வேண்டும் என்றால் நாகதோஷம் உள்ள பையனுக்கு நாகதோஷம் உள்ள பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த ராகு கேதுவை குரு பார்த்தால் நாகதோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அது ஜாதகத்தில் நிவர்த்தி ஆகிடும். எனவே அது போன்ற ஒரு தோஷம் உள்ள ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால் நாகதோஷம் கிடையாது. இதற்கு எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. நான் பரிகாரம் சொல்பவன் அல்ல. சரியான ஜாதகத்தோடு இணைத்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதற்கு ஜாதக பொருத்தம்தான் முக்கியம். எனவே நாகதோஷத்தை பற்றி தாங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நாகதோஷம் இருப்பதாக நீங்கள் அறிந்தால் அதற்கு தக்க பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள். அது நாகதோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டதா, ஜாதகத்திலேயே நிவர்த்தி ஆகிவிட்டதா என்ற விஷயத்தை நான் பார்த்து சொல்கிறேன். இது போன்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னிடம் வாருங்கள். நான் திருமண தகவல் மையம் வைத்திருக்கிறேன். தங்களுக்கு ஏற்ற வரனையும் நான் பார்த்து கொடுக்கிறேன். ஒரு மினிமம் கட்டணம் பெற்றுக்கொண்டு நான் சேவையாக செய்து வருகிறேன். எனவே நாகதோஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.